சிஎஸ்எஸோட டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாம். சிஎஸ்எஸோட டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 5 தான். டெக்ஸ்ட் கலர், டெக்ஸ்ட் அலைன்மெண்ட், டெக்ஸ்ட் டெக்கரேஷன், டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், டெக்ஸ்ட் ஸ்பேசிங். இதை பற்றி தான் இப்போ ஒன்று பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டோட கலர் பற்றி பார்க்கலாம். நான் HTMLலே சொல்லியிருப்பேன், டெக்ஸ்ட்டுக்கு கலர் 3 டைப்பாக கொடுக்கலாம். அதோட நேம் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கலாம், அதோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வச்சு கொடுக்கலாம், இல்லாட்டி அதோட RGBA கலர் வேல்யூ வச்சு கொடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் கலர் வந்து கோட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே என்னோட பாடி டேக்குள்ளே H1 அப்படிங்கிற டேகையும் பேராகிராஃப் அப்படிங்கிற ஒரு டேகையும் கொடுத்து அதுக்குள்ளே சில கண்டென்ட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த H1 டேக்கும் அதுக்கப்புறம் இந்த பேராகிராஃப் டேக்கும் கலர் கொடுத்து பார்க்கலாம். H1 டேகோட ஐடி வந்து ஹெட், P டேகோட ஐடி வந்து பேரா. இப்போ ஐடியை செலக்ட் பண்ணணும், அதுக்கு ஆஷ் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். H1 டேகை செலக்ட் பண்ணுறதுக்கு ஹெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ கலர் கொடுக்க போகிறோம். கலர் அப்படிங்கிற ஆட்ரிபியூட். இப்போ வந்து அதுக்கு வேல்யூ கொடுக்கணும். நான் வந்து ப்ளூ கலர் கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பேராகிராஃப்க்கும் கொடுத்துக்கலாம். ஆஷ் பேரா ஐடி நேம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கலர். இதுக்கு வந்து இந்த ஆக்வா அப்படிங்கிற கலர் வச்சுக்கலாம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் வித் லைவ் சர்வர். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா மைனிங் அப்படிங்கிறது ப்ளூ கலரில் வந்திருக்கு. இது வந்து எனக்கு இந்த ஆக்வா கலரில் வந்திருக்கு. இது கலர் வந்து அவ்வளோக்கு தெரில. இப்போ சேஞ்ச் பண்ணிடலாம் இந்த கலரை. ஒயிட் ஸ்க்ரீனுக்கு வந்து அவ்வளோக்கு தெரில. இப்போ இந்த கலரை வந்து நான் ரெட் அப்படின்னு மாற்றிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து ரெட் கலரில் மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலர் கொடுக்கணும். அடுத்தது சிஎஸ்எஸோட டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டில் வந்து 3 டைப்பாக அலைன்மெண்ட் பண்ணலாம். டெக்ஸ்ட் சென்டர் அலைன்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி லெஃப்ட் அலைன்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ரைட் அலைன்மெண்ட்டாக இருக்கலாம். இப்போ வந்து இந்த அலைன்மெண்ட்டில் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாம். இந்த ஹெக்ஸாடெசிமல் RGB வேல்யூவில் தெரியலாட்டி என்னோட HTML டுட்டோரியல்ஸில் போட்டிருப்பேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் ஹெக்ஸாடெசிமல் அண்ட் RGBயை பற்றி ஷார்ட்டாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் டீட்டெயிலாக வேணும்னா என்னோட HTML சீரீஸில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் பிக்கர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த டேஷ்போர்டு வரும். இப்போ நம்மளுக்கு தேவையானங்கிற கலரை வந்து இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த க்ரீன் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த க்ரீன்லேயே எனக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வேணும் அப்படின்னா நம்ம மாற்றிக்கலாம். டார்க் க்ரீனாக வேணும் அப்படின்னா. இப்போ வந்து இங்கே ஹெக்ஸாடெசிமல் கோட் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இதுலேயே ஆஷோட தான் இருக்குது, ஸோ நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணால் போதும். இப்போ இந்த ரெட் கலர் எடுத்துகிட்டு நான் அந்த வேல்யூ இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த நம்பர்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து மனப்பாடமாக வச்சுக்க கஷ்டமாக இருக்கும், அதனால தான் நான் வந்து கலர் பிக்கர்லேருந்து சூஸ் பண்ணி போடுறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் லைவ் சர்வரில். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு க்ரீன் கலரில் மாறிடுச்சா டெக்ஸ்ட்டு. ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம RGBAக்கும் கொடுத்து பார்க்கலாம். இந்த கலர் பிக்கர்லேயே போயிட்டு இப்போது இந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இது சம்வாட் வயலட் மாதிரி இருக்குது. இப்போ இதோட RGB வேல்யூ நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஓல்டு கலர் எடுத்துகிட்டு இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் லைவ் சர்வரில். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கலர் மறுபடியும் மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் டெக்ஸ்ட்டுக்கெலாம் கலர் கொடுக்கணும். அடுத்து டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் பற்றி பார்க்கலாம். 3 டைப்பாக அலைன் பண்ணலாம். சென்டர், லெஃப்ட் அண்ட் ரைட். இப்போ எப்படின்னு பார்க்கலாமா? இந்த ஹெட்டிங் டேக்கே நம்ம அலைன் பண்ணலாம். டேட்டா மைனிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுவே நம்ம அலைன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு அப்படின்னு பார்த்து வந்துடலாம். இந்த கலர் பிக்கரை வந்து இங்கேருந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த டேட்டா மைனிங் வந்து எனக்கு சென்டரில் வரணும். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ என்னோட CSS பேஜுக்குள்ளே போய்க்கிறேன். இந்த ஹெட்டிங்கை தானே சென்டரில் கொண்டு வர போகிறோம். டெக்ஸ்ட் அலைன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். சென்டரில் வரணும், அதனால் சென்டர் அப்படின்னு கொடுக்குறேன். பை டிஃபால்ட் CSSல அப்புறம் HTMLல இருக்க டெக்ஸ்ட் எல்லாமே லெஃப்ட் அலைன்மெண்ட்டாக தான் இருக்கும். நம்ம தான் தேவைங்கிற மாதிரி மாற்றிக்கணும். இப்போ சென்டர் கொடுத்துருக்க எப்படி மாறிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சென்டர் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் டெக்ஸ்ட்டை வந்து சென்டர் அலைன்மெண்ட் பண்ணணும். இப்போ இதே மாதிரி ரைட் அலைன்மெண்ட் பண்ணலாம். இந்த சென்டர் எடுத்துகிட்டு ரைட் கொடுக்குறேன். RIGHT ரைட்டுன்னு கொடுத்தா எனக்கு இப்போ ரைட் அலைன்மெண்ட் ஆகிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட் அலைன்மெண்ட் ஆயிடுச்சு. அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன். டெக்ஸ்ட் டெக்கரேஷனில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன், ஓவர்லைன், லைன் த்ரூ. பை டிஃபால்ட் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னாக தான் இருக்கும்.
டெக்ஸ்ட்டில் வந்து எந்த ஒரு அண்டர்லைனும் இருக்காது, ஓவர்லைனும் இருக்காது, லைன் த்ரூவும் இருக்காது. நீங்கள் இந்த இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். டெக்ஸ்ட்டில் எந்த டெக்கரேஷனும் இல்லையா, சிம்பிளாக தான் இருக்குது டெக்ஸ்ட்டு. இப்போ இதுக்கு அண்டர்லைன் கொண்டு வரணும். நான் எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த டெக்ஸ்ட்டை வந்து சென்டர் லைன் பண்ணிக்கலாம். சென்டர் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போது இந்த ஹெட்டிங்க்கு வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கொடுக்க போகிறேன். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னு ஒரு இது இருக்குது ப்ராப்பர்ட்டி, அதை யூஸ் பண்ணுறேன். டெக்ஸ்ட் டெக்கரேஷன். இப்போ எப்படி டெக்கரேட் பண்ணலாம்? அண்டர்லைன் கொடுக்கலாமா? அண்டர்லைன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அண்டர்லைன் வந்திருக்கு. இந்த மாதிரி தான் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து அண்டர்லைன் பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து லைன் த்ரூ எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் HTML பேஜ் ஓப்பன் பண்ணி ஒரு ஹெட்டிங் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். H1 அப்படிங்கிற டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே வந்து ஒரு சில ப்ரைஸ் கொடுக்குறேன். $200. இப்போ இதுக்கு ஒரு ஐடி வச்சுக்கலாம். ஐடி ஈக்குவல் டு delete அப்படிங்கிற ஐடி வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே வந்து எனக்கு கோடு விழுகணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரைஸ் வச்சுக்கிறேன். அது H2 டேக்கில் வச்சுக்கலாம். இதுதான் இப்போ கரண்ட் ப்ரைஸ். ஐடி ஈக்குவல் டு கரண்ட். இதெல்லாம் நீங்கள் ஷாப்பிங் வெப்சைட்ஸில் பார்த்துருப்பீங்க. பழைய ப்ரைஸ் வந்து இது கிடையாது, இந்த ப்ராடக்டோட பழைய ப்ரைஸ் இது இல்லை, இப்போ புது ப்ரைஸ் இதுதான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் த்ரூ ஏரோ போட்டு காட்டும்ல, அதுதான் இது. இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஆஷ் கொடுத்து அதை செலக்ட் பண்ண போகிறோம், டெல் அப்படிங்கிறத. எனக்கு அந்த டெல் கொடுத்துருக்கிறதுல தான் எனக்கு ஸ்ட்ரைக் த்ரூ ஏரோ வந்து காட்டணும். இப்போ 4200 மேலே ஸ்ட்ரைக் த்ரூ காட்டி எனக்கு அதோட வேலை வந்து 3000 அப்படின்னு காட்டணும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செலக்ட் பண்ணியாச்சு. ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட். அதுக்கப்புறம் இங்கே டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் த்ரூ. டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் த்ரூ. அடுத்தது அந்த கரண்ட் அப்படின்னு கொடுத்தோம் இல்லையா, அதை வந்து அண்டர்லைன் பண்ணுற மாதிரி காட்டிக்கலாம். கரண்ட் செலக்ட் பண்ணியாச்சு. ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் லைவ் சர்வரில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் டேக் வந்து எனக்கு கேன்சல் ஆகிருக்கு, அதாவது ஒரு லைன் த்ரூ காட்டுது. இதோட கரண்ட் ப்ரைஸ் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 3000. இந்த மாதிரி இதுதான் ஷாப்பிங் வெப்சைட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஓவர்லைன் பற்றி பார்க்கலாம். அண்டர்லைனுக்கு ஆப்போசிட் தான் ஓவர்லைன். அண்டர்லைனாக கீழே கோடு வரும், ஓவர்லைனில் மேலே கோடு வரும். இப்போ இந்த பேராகிராஃபில் எல்லா இதுக்கும் எனக்கு மேலே கோடு வர மாதிரி இப்போ பண்ணலாம். ஃபஸ்ட்டு கோடிங் ஓப்பன் பண்ணிக்கலாம். சிஎஸ்எஸ் பேஜுக்குள்ளே வந்தாச்சு. பேராகிராஃப் டேக் இங்கே தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஓவர்லைன் அப்படின்னு கொடுத்தா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ சேவ் பண்ணிவிட்டு லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பேராகிராஃப் மேலேயும் எனக்கு வந்து ஒரு கோடு வந்திருக்கா. இதான் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஓவர்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா அதில் 3 இருக்குது. அப்பர் கேஸ், லோவர் கேஸ், கேபிட்டலைஸ். ஃபஸ்ட்டு அப்பர் கேஸ் லோவர் கேஸ் பற்றி பார்க்கலாம். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்பர் கேஸ் அப்படின்னா எல்லாத்தையும் கேபிட்டல் லெட்டரில் கொண்டு வருது. இப்போ இந்த ஹெட்டிங் இருக்கா, இந்த ஹெட்டிங்கில் எல்லாத்தையும் நான் கேபிட்டலில் மாற்றுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஹெட்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எனக்கு கேபிட்டலில் இருக்குது, மற்ற எல்லாமே ஸ்மாலில் இருக்கா. இப்போ எல்லாத்தையும் எனக்கு கேபிட்டலில் மாற்றணும்னா டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்பர் கேஸ் அப்படின்னு கொடுக்கணும். டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்பர் கேஸ். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா மைனிங் அப்படிங்கிறது ஃபுல்லாக எனக்கு வந்து கேபிட்டலாக வந்துருச்சு. இதே மாதிரி ஸ்மால் கேஸாக வரணும் அப்படின்னா லோவர் கேஸ் கொடுத்தா ஸ்மால் லெட்டரில் வந்துட போகுது. லோவர் கேஸ். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டேன். லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு ஸ்மால் லெட்டரில் வந்துச்சு. இப்போ எனக்கு இந்த டி மட்டும் கேபிட்டலில் வரணும். அடுத்தது மைனிங்கில் எம் மட்டும் கேபிட்டலில் வரணும்னா அதுக்கு கேபிட்டலைஸ் அப்படிங்கிற இது யூஸ் பண்ணுவோம். இப்போ அதை எப்படின்னு பார்க்கலாம். இந்த லோவர் கேஸை இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே கேபிட்டலைஸ் அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம். கேபிட்டலைஸ் அப்படின்னா ஸ்டார்டிங் லெட்டரை மட்டும் கேபிட்டலில் காட்டும், அதுதான் கேபிட்டலைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா மைனிங்கில் டேட்டாக்கு டி கேபிட்டல், மைனிங்கில் எம் கேபிட்டல். இதை மாதிரி தான் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவோம். அடுத்து டெக்ஸ்ட் ஸ்பேசிங் பற்றி பார்க்கலாம். டெக்ஸ்ட் ஸ்பேசிங்கில் வந்து 4 இருக்குது. டெக்ஸ்ட் இண்டென்ட், லெட்டர் ஸ்பேசிங், வேர்ட் ஸ்பேசிங், லைன் ஹைட். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் இண்டென்ட் பற்றி பார்க்கலாம். டெக்ஸ்ட் இண்டென்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி வர்றது தான் டெக்ஸ்ட் இண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேராகிராஃப் வந்து எனக்கு மார்ஜினை ஒட்டி இருக்கா, இங்கேருந்து எனக்கு இவ்வளோ தூரம் இது நகர்ந்து வரணும். ஃபர்ஸ்ட் லைனை மட்டும்தான் இண்டென்டேஷன் பண்ண முடியும். இப்போ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே தான் பேராகிராஃப் டேக் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து டெக்ஸ்ட் இண்டென்ட் ஒரு 100 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த மார்ஜினை விட்டு அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் எனக்கு நகர்ந்து வந்திருக்கணும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா எனக்கு இங்கேருந்து இவ்வளோ தூரம் நகர்ந்து வந்துருச்சு. இதுதான் டெக்ஸ்ட் இண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லெட்டர் ஸ்பேசிங். லெட்டர் ஸ்பேசிங் அப்படின்னா ஒரு லெட்டருக்கு நடுவில் எனக்கு எவ்வளோ கேப் இருக்கணும், டிக்கும் ஏக்கும் நடுவில் எவ்வளோ கேப் இருக்கணும், ஏக்கும் டிக்கும் நடுவில் எவ்வளோ கேப் இருக்கணும், இந்த மாதிரி கொடுக்குறது தான் வந்து லெட்டர் ஸ்பேசிங். இப்போ நம்ம இதை எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பேராகிராஃப் டேக்ல இருக்க எல்லா லெட்டரும் எனக்கு ஸ்பேசிங்கோட வரணும். அதை எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு லெட்டர் ஸ்பேசிங் ஒரு 10 பிக்சல் கொடுக்கலாம். இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேர்டுக்கும் நடுவில் எல்லா லெட்டருக்கும் நடுவில் வந்து ஸ்பேசிங் இருக்குது. இதான் லெட்டர் ஸ்பேசிங். இப்போ வந்து எனக்கு லெட்டருக்கு நடுவில் ஸ்பேஸ் வந்தால், இந்த வேர்டுக்கு நடுவில் மட்டும் ஸ்பேஸ் வந்தால், அதாவது டேட்டாங்கிறது ஒரு வேர்டு, மைனிங் அப்படிங்கிறது ஒரு வேர்டு, இது ரெண்டுக்கும் நடுவில் மட்டும் எனக்கு நல்லா ஸ்பேஸ் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லெட்டர் ஸ்பேசிங் எடுத்துட்டு வேர்ட் ஸ்பேசிங் அப்படின்னு கொடுக்கணும். வேர்ட் ஸ்பேசிங் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ சேவ் பண்ணிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்டுக்கு நடுவில் மட்டும் எனக்கு ஸ்பேசிங் வந்திருக்கு. டிஃப்ரென்ஸ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். இங்கே வந்து 15 கொடுக்குறேன். இப்போ தான் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டுக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்குன்னு பார்த்தீங்களா, இதுதான் வேர்டு ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லைன் ஹைட். லைன் ஹைட்டுங்கிறது வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் தான் ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ வந்து பெருசாக இந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லைன் ஹைட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சம் பெருசாக கேப் கிடைக்கும், அவ்வளோதான். இப்போ லைன் ஹைட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். லைன் ஹைட் எவ்வளோ கொடுக்கலாம், ஒரு 10 பிக்சல் கொடுக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 10 பிக்சல் கொடுத்தோன்னே சுருங்கிடுச்சு. ஏன்னா ஆக்சுவல் லைன் ஹைட்டோட நம்ம கொடுத்துருக்கிறது வந்து கம்மி, அதனால தான் இப்போ கம்மியாயிருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் லைன் ஹைட்டை ஒரு 60 வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைன் ஹைட் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கா. இந்த ஓவர்லைனை ரிமூவ் பண்ணிடலாம், அப்போ தான் கிளியராக புரியும். ஓவர்லைன் இங்கே கொடுத்துருக்கோம், இதை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டுக்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்குது, இண்டென்டேஷனும் இருக்குது, ஒரு லைனுக்கு நடுவில் எனக்கு கேப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் டெக்ஸ்ட் டெக்கரேஷன், டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், டெக்ஸ்ட் ஸ்பேசிங், டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது டெக்ஸ்ட் ஷேடோ பற்றி பார்க்கலாம். டெக்ஸ்ட் ஷேடோங்கிறது ஒன்றும் இல்லை, டெக்ஸ்ட்டுக்கு ஷேடோ கொடுக்கறது யூஸ் பண்ணுறது தான். இப்போ நம்ம அந்த டேட்டா மைனிங் அப்படிங்கிற ஹெட்டிங்கே ஷேடோ கொடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிடலாம். பேக்ரவுண்ட் கலர் இந்த ஆக்வா அப்படிங்கிற கலர் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டெக்ஸ்ட்டுக்கு ஷேடோ வச்சு பார்க்கலாம். டெக்ஸ்ட் ஷேடோ தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே இருக்குது, செலக்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஷேடோ ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் லைனில் எப்படி ஷேடோ வரணும் அப்படின்னு கொடுக்கணும். ஹரிசாண்டல் லைனில் எனக்கு 5 பிக்சல் வரணும். அடுத்தது வேர்ட்டிக்கலாக எனக்கு 2 பிக்சல் வரணும். என்ன கலரில் வரணும்னு கூட ஸ்பெசிஃபை பண்ணலாம். எனக்கு எல்லோ கலரில் இப்போ வரணும்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இதை லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஷேடோ வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி தான் டெக்ஸ்ட்டுக்கு ஷேடோ கொடுக்கணும். ஸோ இப்போ ஒரு குட்டி ரீகேப் மாதிரி பார்க்கலாம். டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்த்தோம். டெக்ஸ்ட் கலர் அப்படிங்கிறது வந்து டெக்ஸ்ட்டுக்கு கலர் கொடுக்கறது 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொடுக்கலாம். நேம் வச்சு கொடுக்கலாம், ரெட்னா ரெட், ப்ளூனா ப்ளூ, அந்த மாதிரி ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வச்சு கொடுக்கலாம், RGBA கலர் வேல்யூ வச்சு கொடுக்கலாம். அடுத்தது டெக்ஸ்ட் அலைன்மெண்ட், எங்கே அலைன்மெண்ட் ஆகணும், சென்டர்லையா, லெஃப்ட்லையா, ரைட்லையா, இந்த மாதிரி சொல்கிறது தான் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட். அடுத்தது டெக்ஸ்ட் டெக்கரேஷன், அண்டர்லைன் வரணும்னா, ஓவர்லைன் வரணும்னா, இல்லாட்டி ஒரு லைன் த்ரூ வரணும்னா, இதுக்கெல்லாம் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் யூஸ் பண்ணலாம். டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது வந்து கேபிட்டலாக மாற்றுறது, அடுத்தது அப்பர் கேஸ், லோவர் கேஸ், இதெல்லாம் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அடுத்தது டெக்ஸ்ட் ஸ்பேசிங்கில் வந்து 4 பார்த்தோம். டெக்ஸ்ட் இண்டென்டேஷன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டாப் ஸ்பேஸ் கொடுத்து வர்றது தான் இண்டென்டேஷன். அடுத்தது லெட்டர் ஸ்பேசிங் அப்படிங்கிறது வந்து ஒரு லெட்டருக்கு நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து வேர்டு ஸ்பேசிங் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு வேர்டுக்கு நடுவில் எனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வரணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது. லைன் ஹைட்டுக்கு வந்து ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் எவ்வளோ கேப் இருக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் CSS.